ஏய் அங்க பாரு வாழ. இரு உட்காந்துருக்கான். பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்துறா. சைத்தன்யா ஸ்கூலுக்கு பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போறோங்க. குழந்தை ஸ்கூலுக்கு கரெக்டாக போயிட்டானா நீங்க இருந்தே பார்த்துக்கலாம். பாய் கண்ணா டாட்டா அப்படின்னு சொல்லி இங்கேருந்தே சொல்லிக்கலாம் போல. அந்த அளவுக்கு ரொம்ப பக்கங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு 2 2 BHK 2 டாய்லெட்ன்ற விதமாக மொத்தமாக 6 வீடு தான். சைஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வீடு இருக்குங்க. 1155 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று, 1178 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யா ஸ்கூலுக்கு பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த பில்டிங் தான். ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும். டெக்ஸ்சர் ஃபினிஷில் நல்ல ஒரு கலர் காம்பினேஷனோட பண்ணியிருக்கிறாங்க. தனித்துவமாக தெரிகிறது. அதே மாதிரி இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் வந்து டெட் எண்ட். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியாளுங்க உள்ளே வரமாட்டாங்க. உங்களுக்கு ஒரு கச்சான்னு சவுண்ட் இல்லாமல் இருக்குங்க. பக்கத்து தெருலேயே வந்து பார்த்திங்கன்னா சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது. சைத்தன்யா ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்து தெரு இந்த பில்டிங் தாங்க. இங்கே அப்படியே ஜூம் காட்டுங்க. ஓகேங்களா? பக்கத்து தெருன்னு உடனே ஒரு 200-300 மீட்டர்னு கூட நினைக்காதீங்க. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து பில்டிங்கே தான். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த பில்டர் யார், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுடைய சொந்த வீடு ஆசை நிறைவேறதுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் ரெகுலராக போட்டுட்ருக்கிறோம். சப்போர்ட் பண்ணுற விதமாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைமும் தரேன். இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க, கொஞ்சம் பண்ணிட்டு வந்துடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராப்பர்ட்டியும் சரி ரீசேல் ப்ராப்பர்ட்டியும் சரி நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் டே டு டே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா MC பில்டர்ஸ். அவங்களோட MC லக்ஸ் ரெசிடென்சி இந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 6 வீடு தான். லோரைஸ் அப்பார்ட்மெண்ட், சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். லோரைஸ் அப்பார்ட்மெண்ட் நல்ல ஒரு யூடிஎஸ் வேலையோட கம்மி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்கணும், என்னோட குழந்தைங்களெல்லாம் ரொம்ப அலைய விடக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதே நேரத்தில் கொஞ்சம் மெயினாகவும் இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சூட் ஆகும். லொக்கேஷன் தானே கேட்குறீங்க. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைட் தாம்பரத்தில், தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் காரிடாரில் திருவஞ்சேரியில் இருக்குங்க. கரெக்டாக திருவஞ்சேரியில் பாரத் லா காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கும். அதுக்குள்ளேயும் பாரத் வித்யாசம் ஸ்கூல் இருக்கும். நம்ம கேம்ப் ரோட் சிக்னல்லேருந்து வரும்பொழுது லா காலேஜ் தாண்டினோடனே ரைட் திரும்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஃபுல் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நான் சொல்கிற லேண்ட்மார்க் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்டோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கொஞ்சம் அதையும் கோ த்ரூ பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் காரிடாரில் வருதுங்க. அதனால் நீங்கள் பெருங்குளத்தூர் GST நம்ம ஸ்ரீராம் கேட்வேயும் கூட ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் மட்டும் ஒரு 500 மீட்டர்ஸ் தூரத்தில் அந்த தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க. பேலன்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் கனெக்டிவிட்டி வைஸில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த காரிடாரை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அதிகங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பாரத் லா காலேஜ், பாரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பாரத் ஹாஸ்பிட்டல், பாரத் மெடிக்கல் காலேஜ். அது மட்டும் இல்லாமல் சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது, ஆல்வின் மெமோரியல் ஸ்கூல், ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஸ்ரீ நிகேதன் பாடசாலா ஸ்கூல், SSM ஸ்கூல். இந்த அளவுக்கு இங்கே ஸ்கூல்ஸ் இருக்குது. இன்றைக்கி சென்னையில் ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னா இதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 90% ஃபுல்லாகவே வீடுகள் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இப்போ நீங்கள் பார்க்க முடியும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம கேம்ப் ரோட் சிக்னல்லேருந்து வரும்பொழுது நம்ம லா காலேஜ் தானோடனே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோடு தாங்க இது. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா 3rd ரைட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ரோடு கூட வந்து பார்த்திங்கன்னா திருவஞ்சேரி பஞ்சாயத்து ஆஃபீஸ் செல்லும் வழி ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு திருவஞ்சேரி பஞ்சாயத்து ஆஃபீஸ் இங்கேருந்து ஒரு 300 மீட்டர்ஸில் வரும். இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாமா? இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2940 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு 2 2 BHK 2 டாய்லெட்ன்ற விதமாக மொத்தமாக 6 வீடு தான். சைஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வீடு இருக்குங்க. 1155 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று, 1178 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று. 6 யூனிட்டில் 1 யூனிட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஃப்ரண்ட் ஃபேசிங் ஃபஸ்ட் ஃப்ளோரில், பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் கூட ஃப்ரண்ட் ஃபேசிங் இருக்குது. 3rd ஃப்ளோரில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் இருக்குது. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 490 ஸ்கொயர் ஃபீட். ஃபேசிங்கை பொறுத்த வரைக்கும் நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு MSல மெயின் கேட் கொடுத்துருக்குறாங்க. என்ட்ரி ரேம்ப் இருக்குது. சில்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இருக்கக்கூடிய 6 வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. CCTV கேமரா, சர்வேலன்ஸ் இருக்குது. நல்ல ஒரு நீட் ஃபினிஷ் இருந்ததுங்க இந்த ப்ராஜெக்ட்டில். சைடில் வந்து கார் வாஷ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 2 கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேக் சைடில் 2, இந்த ஸ்டெப்ஸ் ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு இந்த சைடில் 4. மேப் ஸ்கெட்செலாம் காமிச்சாங்க, கரெக்டாக தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய யூனிட்டை பார்க்க போகிறோம். செகண்ட் ஃப்ளோரில் லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு போர்ஷன் இருக்குங்க. இது வந்து ஈஸ்ட் ஃபேசிங் 2 BHK 1178 ஸ்கொயர் ஃபீட். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கட் இருக்குது. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் கிரானைட்டில் இருக்குது. ஹேண்டில் SSல கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் கட் SSல.
இப்போ நம்ம பார்க்க போகிற வீட்டினுடைய மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்கு. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்க வீடு. நம்ம செப்பலிங்க விட்டுக்கலாம். மெயின் டோர் டிசைனை பார்த்துருங்க. நார்த் ஃபேஸிங் மெயின் டோருங்க. லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபயர் ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஃபயர் ஸ்பேஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்னும் கிராண்டாக இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் இங்கே வந்து இன்டீரியர் ஒர்க் ஃபயரில் நல்லா டெடிக்கேட்டடாக பண்ணிட்டீங்கன்னும் பொழுது வீட்டுக்குள்ளே வரும் பொழுதே எல்லாருமே வா வீடு அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். நீங்கள் ஃபயரிங் கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் பண்ணிடுங்க. இந்த மாடுலர் கிச்சன், டிவி யூனிட், ஃபால் சீலிங் எப்படி நம்ம பேசிக்காக ஒரு வீட்டுக்கு பண்ணுறோமோ ஃபயர்ன்றது ரொம்ப மஸ்ட்டு. ஃபயர் தாண்டின உடனே எல் டைப் லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங்கில் வந்து 2 UPVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. இங்கே சாக்கெட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 4 சாக்கெட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த லிவிங்க்கு அடுத்த ரைட் ஹேண்ட் சைடில் டைனிங் இருக்குது. இந்த டைனிங்கில் 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. இந்த டைனிங்கில் இருந்து சர்வீஸ் கம் பால்கனி, சைட் பால்கனி உங்களுக்கு ஃப்ரண்டில் ஃபுல்லாக எம்எஸ்ல கிரில் கேட் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோர் பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் தான். அப்படியே அந்த கார்னர் போங்க. இந்த வால்ல இருந்து உங்களுக்கு டைனிங் ஸ்டார்ட் ஆகுது. டைனிங்கினுடைய சைஸ் வந்து 10 அடி 1 இன்ச்சுக்கு 10 அடிங்க. 10 அடிக்கு 10 அடி சைஸில் டைனிங். இந்த லிவிங் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19.75க்கு 10.75. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து ஆஃப்செட். இந்த ஆஃப்செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எல் டைப் ஸ்லாபோட கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது. 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. கொசோலையோட இருக்குது. செல்ஃப் இருக்குது. எல் டைப் லாஃப்ட்டும் இருக்குது. இந்த கிச்சன்ல இருந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் சர்வீஸ் கம் பால்கனி உங்களுக்கு கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அப்படியே இங்கே வாங்க. வாஷிங் மிஷின்குள்ள ப்ரொவிஷன் இருக்கா, வாட்டர் இன்லெட் இருக்குது. இங்கேயும் ஒரு விண்டோ இருக்குது. அங்கே போங்க, நான் காரணமாக தான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு காட்டணும்ல, அதோ தெரியுது பாருங்கள் சைத்தன்யா ஸ்கூலு. நம்ம யார் கூடயாவது குழந்தைங்களை அனுப்புனா கூட குழந்தை ஸ்கூலுக்கு கரெக்டாக போயிட்டானா நீங்கள் இருந்தே பார்த்துக்கலாம். பாய் கண்ணா டாட்டா அப்படின்னு சொல்லி இங்கேருந்தே சொல்லிக்கலாம் போல். அந்தளவுக்கு ரொம்ப பக்கங்க. அங்கே யாராவது குழந்தைங்க உங்கள் குழந்தைங்களை படிக்கிறாங்க, நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போங்க. டக் டக் டக். இந்த ஆப்செட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் காமன் பாத். காமன் பாத்தில் சீலிங் வரைக்கும் வாட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் தான் போடுவோன்னு சொன்னாங்க. இல்லைனாலும் என்னோட தம்பி வசன் சொன்னா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய ஒரு காமன் பாத் தான். அதனால் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். உட்டன் வென்டிலேட்டர் வித் கிளாஸோடு இருக்குது, ராட்ஸோடு இருக்குது. வால்மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். இந்த காமன் பாத்லேருந்து வெளியில் வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் இது ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 1 சைடு UPVC விண்டோ, ஃப்ரண்ட் ஃபேஸிங் விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமினுடைய லிவிங் ஸ்பேஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாதபடி வெளியில் எலிவேட் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக ஃப்ரண்ட் எலிவேஷன் நான் சொல்லி ஆகணும். நல்ல ஒரு கலர் காம்பினேஷனோட எனக்கு பிடித்திருந்தது. இந்த ஆஃப் செட் இருக்கு இல்லையா, இந்த ஆஃப் செட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸையும் லாஃப்டாக கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங், அந்த டைனிங்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, கொசோலையோட இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்தோம் இல்லையா இந்த டைனிங்லேருந்து வரக்கூடிய பேசேஜ், இந்த பேசேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்டாக மாற்றிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத், 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோட உட்டன் வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. வித் கிளாஸோட இருக்குது, ராட்ஸோட இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிராண்டாக மாட்டி கொடுப்போம்னு சொன்னாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் வந்துடும், வால்மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். இந்த பெட்ரூமில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கவனிச்சிருந்தது, எப்பயுமே வெஸ்டர்ன் சைட், அதாவது சன் செட் ஆகும்போது இருக்கக்கூடிய சைட்ல இருந்து வால் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ரூமை நீங்கள் ஏசி போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வென்டிலேஷனும் இருக்குது. இந்த விண்டோ வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் கிடையாது, உங்களுக்கு இந்த விண்டோ சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. அதனால் ஏசி போடுறீங்கன்னும் பொழுது ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். ஏன்னா இப்போது HVC அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த டக்ட் போடுறது எல்லாமே சொல்லிட்டு அந்த ஏசி பெரிய பெரிய கம்பெனிஸில் போடுறதுங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டைரக்ஷனில் இந்த கேபின் இருக்குது, இந்த கேபினுக்கு அப்போ இந்த கேபினுக்கு நம்ம இவ்வளோ டெம்பரேச்சர் இன்புட் கொடுக்கணும், இந்த டைமில் இங்கே அவுட்டர்லேருந்து வரக்கூடிய சன் இந்த அளவுக்கு டெம்பரேச்சரில் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு கூட கால்குலேஷன் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6,800 rupees. மெயினுக்கு பக்கத்துலேயே, ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே, காலேஜுக்கு பக்கத்துலேயே என்னோட வீடு இருக்கணும்னு ஆசைப்படுற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க கண்டிப்பாக இந்த ஃப்ளாட்டை வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள், உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த 6,800 rupees அப்படின்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட், அதையும் மறந்துடாதீங்க. அடிஷனலாக கார் பார்க்கிங், EB, GST, சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. இது மட்டும் இல்லாமல் 1178 ஸ்கொயர் ஃபீட்லையும் இங்கே வீடு அவைலபிள் இருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங்கில் உங்களோட சிவில் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் பில்டிங் பேக்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேற லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப்ல இன்ஜினியர் வசந்த். டாட்டா பாய் பாய். சைத்தன்யா ஸ்கூல் புதுசாக இப்போ தாங்க ஓப்பன் பண்ணாங்க, 2023 ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன்.